ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய 15 டேஸ் செல்ஃப் ஸ்டடி மூலம் இன்றைக்கி டே 2 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் டே 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ டே 2 வந்து எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நானும் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3-in-1 மெத்தட் அப்படின்னா என்னங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழ், ஜிகே, மேக்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து சீக்கிரம் ரிவிஷன் பண்ணலாம், ப்ளஸ் வந்து எந்த யூடியூப் சேனல் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும், அதாவது இந்த 3 யூனிட்ஸ்க்குமே வந்து எந்த யூடியூப் சேனல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நிறைய டவுட் கேட்குறீங்க. ஸோ அதனால் வீடியோ எப்போதும் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழ், ஜிகே, மேக்ஸ், ஸோ இந்த 3க்கும் வந்து நம்ம எந்த யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணால் சூப்பராக இருக்கும், ஸோ அது வந்து எந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணணும், ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ் பார்த்துடலாம். தமிழ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா துருவம் அகாடமியில் ஸோ இன்னையிலேருந்து ஒரு ஃப்ரீ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது 7 டேஸில் வந்து தமிழ் சிலபஸை வந்து ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட் பண்ணி தர போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நைட்டு 9 மணிக்கு உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸ் நடக்கும். ஸோ அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர்ஸ் 1.5 மணி நேரம் கூட நடக்கும். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு யூனிட்ஸில் உள்ள டாப்பிக்காக வந்து என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழுக்கு வந்து அந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 7 டேஸில் நம்ம என்ன பண்ணிடலாம், தமிழை வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி அவங்க 10 டேஸில் வந்து தமிழ் சிலபஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போ 7 டேஸில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தர போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து தமிழுக்கு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜிகே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஓகேங்களா? ஸோ அவங்க புக்ஸ் வந்து நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த புக்ஸ் வச்சுருந்திங்கன்னா அது ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்ட்டு புக்கே இல்லை ஆனால் நான் வந்து ஜிகே படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, செப்ரேட்டாக வந்து வீடியோஸ் பதிவு வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு லெசனுக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட புக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதே தான் அவங்க வீடியோஸும் கொடுத்துருக்காங்க. அவங்க வீடியோஸ் பார்த்தாலே போதும், நீங்கள் மோஸ்ட்லி ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட புக் இல்லாத பட்சத்தில் அந்த வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஏன்னா இப்போ நம்மளாக படிக்கிறதுக்கும் ஒருத்தவங்க அந்த படிக்கிறத, அதாவது ரீட் பண்ணுறத நம்ம கேட்டு படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு கேட்கும்போது என்ன பண்ணிடும், சீக்கிரம் வந்து மெமரி ஆகிடும், அந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுங்கள், ஸோ அந்த வீடியோஸ் பதிவாக பாருங்கள். ஸோ நான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பாலிட்டியும் யூனிட் 6ம் கவர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கு கூட நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். ஸோ அவங்களுடைய வீடியோஸ் லிங்க்கு தான், நீங்கள் போய்ட்டு அதை பார்த்து ஒவ்வொரு லெசனாக வந்து கவர் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேங்களா? ஜிகேக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ டாபிக் வைஸ் வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து கிறிஸ்டோஃபர் அகாடமியில் வந்து 625 சம் சீரிஸ் கொண்டு போகிறாங்களே, ஸோ அந்த வீடியோஸ் மட்டும் பாருங்கள், நல்லா தெளிவாக பாருங்கள். திரும்ப ஒவ்வொரு சம்ஸும் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பார்த்தாலே போதும், நம்ம மேக்ஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி மேக்ஸ்லையும் நம்ம நினச்ச மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தமிழ், ஜிகே, மேக்ஸ் 3க்குமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி, இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி படிங்க. எல்லாராலையுமே வந்து குரூப் 4 எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி நம்மளும் வந்து ஒரு வேலையை வாங்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு